அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இல்ல பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வந்து சாலிடா வந்து எங்கேயுமே கம்யூனிகேட் ஆகல. வந்து படத்துலயும் நல்லா நடிச்சிட்டாரு, அரசியலையும் நல்லா நடிக்கிறார். விஜய் வித்யாசிரம்ல இருக்கக்கூடிய 3 லாங்குவேஜ் பாலிசியை கட் பண்ணிட்டு 2 லாங்குவேஜ் பாலிசியை மாத்திட்டு மேடையில வந்து 2 லாங்குவேஜ் பாலிசிக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா மொழி கொள்கையை கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சார். அந்த கெட் அவுட் அப்படிங்கிற அந்த ஹிந்தி எதிர்ப்பு சைனேஜுக்கு வந்து அவர் வந்து சைன் பண்ண சொல்றாங்க. ஆனா அவர் ஒதுங்கி போயிடுறாரு. நம்மளுடைய கட்சி ஒன்னும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல. இந்த பண்ணையாறு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது பிஜேபி குறிப்பிடுறாரா, டிஎம்கே குறிப்பிடுறாரா? நேத்து வரைக்கும் படம் நடிச்சுட்டு இன்னைக்கு வந்து எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல, அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல. பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு தன்னை வந்து எம்ஜிஆரோடையும் இல்ல அறிஞர் அண்ணாவோடையும் கம்பேர் பண்ணிக்க. பட் தேர்தல் யூகம் வகுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலை சீஃப் கெஸ்டா ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்ல காட்டுறதே ஃபேன்ஸ் நடத்தக்கூடிய கட்சியாவே இருந்துருமா? இன்னைக்குமே நான் செத்தாலுமே 3 லாங்குவேஜ் பாலிசியை படிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுதே அவருடைய அரசியல் நாடகம் என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னதான் யூகங்கள் வகுத்தாலும் இன்னும் பல வருடங்கள் விஜய் அவர்கள் அரசியல் படுத்தினாதான் அரசியல சக்சஸ் ஆக முடியுமே தவிர